மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழக அரசு ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு தங்களுக்கான பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க. அந்த பட்ஜெட்டை வச்சு ஆன்லைன் மூலம் என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, திமுகவுடைய உடன்பிறப்புகள் என்ன பண்றாங்கன்னா, பாத்தியா எங்களுடைய முதலமைச்சருடைய சீரியஸ் சிந்தனை எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோட பாக்குறத பத்தியா அப்படின்னு சொல்லி சில ஸ்கீம் எல்லாம் போட்டுருக்காங்க. இது இன்னைக்கு நேற்று கிடையாது. கருணாநிதி அவர்கள் காலகட்டத்தில இருந்தே ஒரு விஷயத்தை திமுக ஃபாலோ பண்ணும். அது என்னன்றதை இந்த வீடியோல நீங்க முடிவுல நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இப்போ கொண்டாடுறாங்க ஆன்லைன்ல. அப்படி இருக்கக்கூடிய சில திட்டங்கள் என்ன, திட்டத்தினுடைய பின்னணி என்னன்றதை நான் கொஞ்சம் உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். இப்போ நேரடியாக விஷயத்துக்கு அப்புறம் சில திட்டங்கள் மட்டும் சொல்றேன். அப்போ உங்களால் புரிஞ்சிடும் இவங்க எப்படிப்பட்ட ஆளுகள். முதலாவது குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிருந்தா அப்படி இருக்கக்கூடிய 50,000 குழந்தைகள் தேர்வு செஞ்சு அந்த குழந்தைகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் மாதம் 2,000 ரூபாய் கொடுக்கறதா தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இதுதான் தமிழக முதல்வருடைய பார்வை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இங்க உடன்பிறப்புலாம் உருட்டி இருக்காங்க. இதுக்கு பின்னாடி கூட விஷயம் என்ன பண்ணா 2020-21 பிஎம் கேர் கீழே மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட் ஒன்று ஒதுக்குனாங்க. அது எதுக்காக அப்படின்னா, இந்த தாய் தந்தையர் இறந்து போன குழந்தை இருக்காங்களே இவங்களுடைய அக்கௌண்ட்ல 10 லட்சம் ரூபாய் போட்டு வைப்போம். அவங்களுடைய 18 வயது முடியும் போது அது மெச்சூராக வரும்போது ஒரு 40-50 லட்ச ரூபா அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி. ஒருவேளை 2 வயசு தான் அந்த வயசுக்கு ஏற்றாலும் அந்த மெச்சூரிட்டி தொகை கிடைக்கும். முதலாவது. ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, கேவி ஸ்கூல் இருக்கு இல்லையா, கேந்திர வித்யாலயா, அதுல அந்த குழந்தைகளுக்கு இடம் கொடுக்கறதுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். மூன்றாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்க பிரைவேட்ல படிக்கிறாங்க, அதாவது தாய் தந்தை 2 பேர் இறந்து போயிட்டாங்க, ஒருவேளை பிரைவேட்ல படிக்கிறாங்க, தனியார் பள்ளியில் படிக்கிறாங்கன்னா அந்த படிப்பு முழுமையாக ஏற்கப்படும். நான்காவது விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது, அந்த குழந்தைகளுக்கு வருடம் 20,000 ரூபாய் கொடுக்கப்படும். ஐந்தாவது என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு இன்சூரன்ஸ் தொகையாக 5 லட்ச ரூபாய் கவரேஜ் இருக்கு, அதையும் அறிவிச்சாரு நரேந்திர மோடி அவர்கள். இது எல்லாம் அவர் அறிவிச்ச ஸ்கீம் வச்சுங்க. இதுல நாலாவது நான் சொன்னேன் இல்லையா, வருடம் 20,000 ரூபாய் கொடுக்கப்படும். அந்த 20,000 அப்படியே டிவைட் பண்ணி வச்சுக்கவேன், கூட ஒரு 2,000 போட்டு நாங்க தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இவங்க பண்ற வேலை. மத்திய அரசு ஏதாவது திட்டம் போடும், அந்த திட்டத்தை ஒழுங்கா அமல்படுத்தவே இவங்க துப்பு இருக்காது, அதை சரியா கொண்டு போய் சேர்க்கறது இவங்க வக்கு இருக்காது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இங்க கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் தாய் தந்தை இறந்து போன குழந்தைகளுடைய எண்ணிக்கை கூட இவங்க இன்ன வரைக்கும் லிஸ்ட் எடுக்கவே இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது இவர் இந்த 50,000 ஒரு குத்துமதிப்பான கணக்கை ஒழிய இவங்கள்ட்ட டேட்டாவே கிடையாது. அந்த டேட்டா எடுத்துருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க, நரேந்திர மோடி தலைமையில இந்த அரசு சொல்லும் போதே இவங்க தனி லிஸ்ட்டை கொடுத்து இவங்களை எல்லாம் சேர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு திட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்துறது ரெண்டாவது விஷயம். ஆனால் மக்களுக்கு சரியா போய் சேர்க்கணும் இல்லையா, அந்த இடத்துல மாநில அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பெல்லாம் தட்டி கழிச்சிருவாங்க. ஆனால் அதில் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு பேர் மட்டும் இவங்க வைப்பாங்க. யாரோ பெத்த குழந்தைக்கு நீ என்ன பேர் வைக்கிற, உன் வேலை என்ன, கொடுத்த காசை ஒழுங்காக கொண்டு சேர்க்கிறது. அப்படி பார்க்கும்போது இது புதிய திட்டம் கிடையாது, இது ஏற்கனவே இருக்கிற திட்டம். அது ஒரு 2,000 சேர்த்து இவங்க திட்டம் மாதிரி இது அறிவிக்கிறாங்க. இரண்டாவது திட்டம் என்ன அப்படின்னா, சுமார் 1125 பேருந்துகள், பஸ்ஸஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்தக்கூடிய பேருந்துகள், 1125 பேருந்துகளை விலைக்கு வாங்க போறோம். பாத்தீங்களா, நாங்க எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான திட்டத்தை அறிவிச்சிருக்கோம். பெட்ரோல் டீசல் இல்லாம எலக்ட்ரிசிட்டி நோக்கி போறாரு பாருங்க. டெஸ்லா எலான் மாஸ்க் இருக்காரு இல்லையா, அவருக்கே எங்க ஸ்டாலின் டஃப் கொடுப்பாப்ல அப்படின்ற அளவுக்கு நீ பேசியிருக்காங்க. இந்த திட்டமும் எப்படியானது அப்படின்னா, போன வருஷம் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, 10,200 கோடி இந்த எலக்ட்ரிக்கல் பஸ் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரிக்கல் பஸ் வாங்குறதுக்காக, ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்குறதுக்காக சுமார் 10,900 கோடி ஒதுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த எலக்ட்ரிக் பஸ் போகுது இல்லையா, அந்த இடத்துல அதுக்கு தேவையான சார்ஜ் யூனிட்ல ஆரம்பிச்சு அதுக்கான கட்டமைப்பு வைக்கணும், அதுக்கு ஒரு 4,00,000 கோடி ஒதுக்குறாங்க. ஏற்கனவே 16,000 கோடி ஒதுக்கி எல்லா மாநிலங்களுக்கும் அந்த ஃபண்டை பிரிச்சு கொடுத்தாங்க. அந்த ஃபண்டை வாங்கி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லா பேருமே ஒரு 1000 to 2,000 பஸ் வாங்குறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு வருஷமும் அதிகரிக்கப்படும். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி, அதாவது நீங்க பெட்ரோல் டீசல் பயன்பாட்டில இருந்து எடுத்துட்டு பொது போக்குவரத்தை அதுல மின்சார தேவைகளே அதை ஃபில் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றது மத்திய அரசோட திட்டம். இதன் மூலமா கார்பன் டை ஆக்சைடு இல்லையா, முக்கியமா கார்பன் வெளியீடு இல்லையா, அந்த கார்பன் வெளியீடை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்றதுக்காக மத்திய அரசு அது ஒரு கொள்கை முடிவா உருவாக்குனாங்க. முக்கியமாக அது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதுவும் பொது பேருந்துகள், அதாவது அரசாங்கம் இயக்கக்கூடிய பேருந்துகள் இருக்கு இல்லையா, அதை முன்னுரிமை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதன்படி ஒதுக்கப்பட்ட தொகையில தான் இந்த திட்டத்தை அமல்படுத்த போறாங்க. ஆனா நாங்களே யோசிச்சு சுயமா சிந்திச்சு ஸ்டாலின் அவரோட வீட்டுல உட்காந்து சுயமா சிந்திச்சு உருவாக்குன திட்டம் மாதிரி போஸ்ட் அடிச்சு விட்டுறாங்க பாரு, இதுக்கு பேர் தான் ஸ்டிக்கர் ஒட்டுறது. இப்ப அந்த ஸ்கீம் சம்பந்தமான விஷயம் இருக்கு இல்லையா, அதோடைய ப்ரூஃபை காமிச்சிடுறேன். இப்ப அடுத்த ஸ்கீமுக்கு போலாம். அது என்ன அப்படின்னா, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துக்கு கீழே சுமார் 5,256 குடியிருப்புகளை உருவாக்க போறோம்
இதற்காக 1051 கோடி ஒதுக்க போறோம் அப்படின்னு பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க திமுக கவர்மெண்ட். ஆனா இது எதற்கு கீழே வருது அப்படின்னா உண்மையிலேயே பிஎம் உடைய அர்பன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஒன்று இருக்குது. அது எங்கே பார்க்கணும் அப்படின்னா பிரதம மந்திரியுடைய ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 ஒரு ஸ்கீம் இருக்கு. அது முதலாவது ஒரு ஸ்கீம் முடிச்சிட்டாங்க, ரெண்டாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. இந்த ஸ்கீமுக்கு கீழே அர்பன் அதாவது நகர்ப்புறங்கள்ல சுமார் 25 லட்சம் வீடுகளை கட்டி கொடுக்கணும், 25 லட்சம் குடியிருப்புகளை கட்டி கொடுக்கணும் மக்களுக்கு. அதற்காக சுமார் 2.50 லட்சம் கோடி ஒதுக்குனாங்க. எவ்வளவு? 2.50 லட்சம் கோடி. அந்த தொகையை ஒதுக்கி நகர்ப்புற மேம்பாட்டுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டது. இது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா பிஎம் உடைய ஆவாஸ் யோஜனா நமக்கு புரியாது, ஏன்னா நம்ம ஹிந்தி படிக்கிறது இல்லை. ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் கீழே அர்பன் 2.0 இருக்கா, இந்த ஸ்கீமோட பேரை இங்கே கொண்டு வந்து சேர்க்காத அளவுக்கு பார்த்துப்பாங்க. அதாவது இந்த ஸ்கீமோட பேர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம சொன்ன திட்டம் தெரியாது இல்லையா. எனவே நம்ம கலைஞர் பேரை போடணும், அவங்க பாட்டி பேரை போடணும், அவங்க சித்தி பேரை போடணும், தன் குடும்பத்து பேரெல்லாம் போட்டு தான் இந்த ஸ்கீம்லாம் உள்ள கொண்டு வரும். மத்திய அரசுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? எனவே இவங்க அங்கேருந்து வரும்போதே அந்த ஸ்கீம்லாம் மறைச்சிடுவாங்க. அதெல்லாம் நாங்கள் உருவாக்கின ஸ்கீம்னு சொல்லி அதுக்கு லேபிள் விட்டாங்க பாருங்க, அது மட்டும்தான் இவங்க வேலை, வேற எந்த வேலையும் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாமே அந்த யூனிட் எவ்வளோ கட்டணும், எவ்வளோ சைஸில் இருக்கணும், என்ன குவாலிட்டியில் இருக்கணும், எல்லாமே மத்திய அரசு உங்களுக்கு சொல்லிடுது. இதை அமல்படுத்த வேண்டிய இடத்துல யாருக்கா? மாநில அரசு. அதுக்கான நிதியை ஒதுக்கிறது. இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, அதுக்கு பேர் வச்சது மட்டும் இல்லாமல் ஒழுங்காக கட்டடத்தை கட்டி கொடுக்கணும், அதை கொள்ளையடிச்சிடுவாங்க. இவங்க ஒழுங்காக அந்த ஸ்கீமை யோசிக்கலாம் வேணாம், நடைமுறைப்படுத்தினாலே போதும். நீங்க கொள்ளையடிக்காம நடைமுறைப்படுத்தினாலே போதும். இவங்க கொள்ளையடி அடிப்பாங்க வச்சுக்கோங்க. 2.5 லட்சம் கோடி மாநிலங்கள் எல்லாத்துக்கும் ஒதுக்குறாங்கன்னா சுமார் ஒரு 6000 7,000 கோடி தமிழக அரசுக்கு கிடைக்குதுன்னா அந்த 7,000 கோடி வருதே, அதுல ஒரு 3,000 கோடி இப்படி ஆட்டையை போடுறது. இதுதான் இவங்க புத்தி. அந்த ஆட்டையை போட்டுட்டு இந்த திட்டங்கள் எங்களால் அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு மேல எழுதிட்டு போயிடுவாங்க. இது 2 வேலை மட்டும் தான் நீங்க பண்றது. ஒன்னு கொள்ளையடிக்கிறது, வர திட்டத்துக்கு அவங்க பேர் எழுதிக்கிறது, அவ்வளவுதான். இதற்கான ப்ரூஃபை இந்த இதில் வைக்கிறேன். இப்ப அடுத்த திட்டம் திருச்சி, மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் திருநெல்வேலி. இந்த 5 நகரங்கள்ல இருக்கக்கூடிய ஆறுகள் இருக்கு இல்லையா, அந்த ஆறுகளுடைய படுக்கை இருக்கு, அந்த ஆறுகளுடைய படுக்கையெல்லாம் சமப்படுத்தி அதையெல்லாம் மேம்படுத்தணும். மேம்படுத்தி நாங்க ஒரு உறுதித்தன்மை உருவாக்க போறோம். எனவே ஆறுகள் மேம்பாடு, அந்த ஆறுகளுடைய போக்கு இருக்கு இல்லையா, அதை மேம்படுத்த போறோம், அதை செம்மைப்படுத்த போறோம். அதற்காக ஒரு திட்டம் ஒதுக்கியிருக்கோம். அதுக்காக 400 கோடி ஒதுக்கியிருக்கோம். பாத்தீங்களா, ஒரு ஆறு, அந்த ஆறு எந்த அளவுக்கு சரியா ஓடணும் கூட எங்களோட முதலமைச்சர் யோசிக்கிறான்றாங்க. உங்க முதலமைச்சர் ஆறு ஓடுற பத்தி யோசிக்கல, சாராயம் ஓடுற பத்தி வேணா யோசிப்பாரு. அதுக்கு மேலே யோசிக்கிற வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த திட்டமும் 2021 இருந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டம். அந்த திட்டத்தின் கீழே இந்த ஆறுடைய படுக்கை இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம மேம்படுத்தணும்னு சொல்லி நரேந்திர மோடி தலைமையிலான அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டை ஒதுக்குறாங்க. அந்த பட்ஜெட் மூலமாக ஒரு 500-600 கோடி ரூபாய் ஒதுக்குறான்னு வச்சுக்கோங்க. அதன் வழியாக அவங்க சொல்லக்கூடிய ஸ்கீம் என்ன அப்படின்னா ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆறுகள் மூலம் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு இருக்கு இல்லையா, இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது காரணமே கரைகள் அரிக்கப்படுறது, ஆறுகளில் தண்ணி வரும்போது அது சீராக ஓடாமல் இருக்குது. எனவே ஆற்றினுடைய படுக்கைகளை சரி செய்ய வேண்டியது அவசியம் சொல்லிட்டு மத்திய அரசு இந்த திட்டத்தை ஒதுக்குது. நான் திரும்ப சொல்றேன், மத்திய அரசு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே இந்த நிதியை தனியாக ஒதுக்குறாங்க. இந்த நிதியை வாங்கி வேற எதுவும் பயன்படுத்த முடியாது. உங்களுடைய ஆறுகளுடைய படுக்கையை மேம்படுத்தணும், அதை சரி செஞ்சு ஸ்ட்ராங்கா பலப்படுத்த உங்க வேலை. இதுக்கு நிதி ஒதுக்குனா இவங்க அதை வாங்கி ஆறுகளுடைய படுக்கையை மேம்படுத்துறதுக்கு முதலமைச்சர் 400 கோடி ஒதுக்கிட்டார். ஒதுக்குனது மத்திய அரசு யோசிச்சு நாட்டினுடைய நலனுக்காக ஒதுக்குறாங்க. ஆனால் அதில் பேர் வச்சவன் இந்த திமுக காரன். இது பேர் பட்ஜெட்டா? நான் கேட்குறேன். இந்த பட்ஜெட்டை போட்டு ரொம்ப நாள்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு நாள் உட்காந்து நிர்மலா சீதாராமன் என்னென்ன பட்ஜெட்லாம் போட்டிருக்காங்க, அதில் எவ்வளோ பட்ஜெட்லாம் நமக்கு வருது, அதுக்கு பேர் வைப்போம். எல்லாத்துக்கும் ஹிந்தியில் பேர் இருக்கும், இல்லாட்டி இங்கிலீஷில் பேர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தமிழில் பேர் வை, அழகாக பேர் வச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு, நம்ம பட்ஜெட் ரெடி, எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டிடணும். இந்த ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ல இதுக்கு கீழே போன வருஷம் 4100 கோடி ரூபாய் வரைக்கும் ஒதுக்குனாங்க. அதற்கான ஆதாரத்தை வச்சுறேன், நீங்க பார்த்துக்கோங்க. ஐயோ சொல்ல மறந்துட்டேன், இந்த ஆறுகளை பாதுகாக்கிறாங்களா எடு அப்படின்னு ஓடுது. ஏன் ஆறுல இருக்க எல்லா மண்ணையும் திருடி திண்டவே, நீ திருடி விற்கிறவங்க வேணா நீ வெளிவாத்திருப்பேன். ஆறோட பருக்கையை பத்தி நீ யோசிச்சிருப்ப, ஆறுக்குள்ள எப்படி படுக்கிறது, தலை விரிச்சு படுத்து எப்படி மண்ணெல்லாம் அல்றது, அதனால நீ யோசிக்கிற. அதோட ஆறு படிக்கலாம் அவர் சமப்படுத்திட்டார். அது எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறேன்னு சொல்லு, இது பட்ஜெட் இல்ல, பேர் வைக்கும் விழா அப்படி வேணா வச்சுக்கோ, சரியா? இப்ப அடுத்த திட்டம் தமிழ்நாடு வாட்டர் போர்டுக்கு கீழே என்ன பண்றாங்கன்னா குடிநீர் இருக்குல்ல, அது சென்னை முழுவதும் எல்லா வீடுகளுக்கும் சீராக, அது நம்ம வாட்டர் சீராக கிடைத்திருக்கு. நாங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்குறோம். அந்த திட்டத்திற்கு நாங்கள் செலவு பண்ண போன தொகை 2423 கோடி ரூபாய் செலவு பண்ணி இதை உருவாக்க பண்றாங்க. இந்த திட்டம் முழுக்க முழுக்க ஜல்ஜீவன் திட்டத்துக்கு கீழே அர்பன்ல இருக்கக்கூடிய டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய, பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய
மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடங்கள்ல எப்படி அமல்படுத்தணும்னு தனியா ஒரு திட்டம் ஒதுக்கியிருக்காங்க. அதற்காக சுமார் 73,000 கோடி நாலு முழுவதும் ஒதுக்கப்படுது. அதனுடைய தொகையா தான் இங்கே சுமார் 2,500 கோடி ஒதுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காசை வச்சு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நான் இப்ப ஸ்கிரீன்ஷாட் வைக்கிறேன், நீங்க பார்த்தா தெரியும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும், ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு கிராமத்தோட வீடுகளும் இந்த பைப் லைன் இருக்குல்ல, அதில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதில் 100% தண்ணி கிடைக்கிறக்கான வழிவகைகளை பார்க்குறாங்க. இந்த திட்டத்தை வெறும் ஊராட்சி ஒன்றியங்கள் மட்டும் அமல்படுத்தலை, இது நகர்ப்புறங்களையும் அமல்படுத்துறாங்க. ஆனால் அந்த நகர்ப்புறங்களை ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்க. ஏன்னா வேற விதமாக அதில் அமல்படுத்த வேண்டியிருக்கு. ரெண்டுமே வேற வேற மாதிரி. இப்போ இதில் இந்த நகர்ப்புறங்களை மேம்படுத்துறதுல மிக முக்கியமாக இந்த குடிநீர் இருக்குல்லையா, அந்த திட்டத்துக்கு ஒதுக்குறாங்க நிதியை. அதுக்கு இவங்க பேர் வச்சிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கு ஆதாரத்தை வச்சிடறேன், நீ பார்த்துக்கணும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒதுக்கப்பட்ட நிதி எதற்காக செலவு பண்ணணும்னு மத்திய அரசு சொல்லுது. அது என்ன மாதிரி செலவு பண்ணணும் அதுக்கும் வழிவகை பண்ணுது. அது என்ன குவாலிட்டியில மக்கள்கிட்ட சேரணும் அதுக்கும் வழிவகை சொல்லுது. அதை நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதுவும் சொல்லுது. இது எல்லாம் சொல்லுது இல்லையா, எதையுமே கேட்க மாட்டாங்க. 2,500 கோடி வருது, 2,000 கோடி எப்படி கொள்ளையடிக்கிறது, இதே நீ திட்டம். அதனாலதான் சும்மா பைப்பை மட்டும் வச்சு தண்ணி இருக்காது, காத்து தான் வரும். இந்த மாதிரி பட்ஜெட்ல வரக்கூடிய நிதியை வாங்கி திருடுறதுக்கே திட்டம் போட்டுருக்காங்க. உண்மையே சொல்றேன், நம்ம நாடு வளர்ந்த நாடுகளுக்கு ஈக்குவலா நம்மளால வளர்ந்து நிற்க முடியும். அதற்கு வளராம போறதுக்கு முக்கிய காரணமே ஒரு நல்ல திட்டத்தை அமல்படுத்த நினைக்கிறோம். ஆனா அதை அமல்படுத்த விடாம எப்படி தடுத்து அதில் கொள்ளையடிச்சுட்டு அடிச்ச கொள்ளது பார்த்தாதுன்னு அதுக்கு பேரும் போட்டுக்கிறான் திமுக காரன். அவனை மாதிரி ஆளுகளை செலக்ட் பண்ற பாருங்க. இந்த ஒரு படத்துல இன்னுமா இந்த ஊர் நம்புதுன்னு இந்த வடிவில் கொண்டிருக்குல, அந்த மாதிரிதான் இன்னுமா நீங்க திமுக காரன் நம்பிக்கிறீங்க. அதற்கடுத்து மகளிர் சுய உதவி குழு. இந்த சுய உதவி குழு இருக்கு இல்லையா, அதுக்கு சுமார் 37,000 கோடி வழங்க திட்டமா. 37,000 கோடி வழங்க திட்டம். நீனு ஒயின் ஷாப்ல போலியா வித்த சரக்கு இருக்கு பாரு, அதுவே உன் வீட்டுக்கு தான் போயிருக்கும். நீ 37,000 கோடி ஒதுக்கி இந்த மகளிருடைய மேம்பாட்டுக்கு அப்படியே நீனும் அப்படியே கிழிச்சிட்டாலும் செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு SEG நினைக்கிறேன், விமனுடைய எம்பவர்மெண்ட், அதாவது பெண்களுடைய முன்னேற்றத்துக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு இல்லையா, சுய உதவி குழு. தமிழ்ல பேர் வைக்கிற மாதிரி வேலைங்க. நான் திரும்ப சொல்றேன், தமிழ்ல பேர் வைக்கிற மாதிரி வேலை, அது எதுவுமே கிடையாது. இது எப்படியா ஃபங்க்ஷன் ஆகணும், எவ்வளவு நிதி கொடுக்கணும்னு சொல்லி போன வருடம் இதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை மட்டும் சுமார் 4.49 லட்சம் கோடி. 4.49 லட்சம் கோடி. சரியா, இந்த தொகையை ஒதுக்கிறாங்க. அதுல ஸ்டேட்ல சுமார் 40,000 கோடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த நிதியை தான் இவங்க நாங்க ஒதுக்கியிருக்கோம். அதுக்கு பேர் வச்சிட்ட பார்த்தீங்களா, மகளிர் சுய உதவி குழு. நான் என்ன சொல்றேன்னா, மகளிர் சுய உதவி குழுக்கு நிதியை ஒதுக்குற வேலையை மத்திய அரசு பார்த்துருச்சு. அது எப்படியா ஃபங்க்ஷன் ஆகணும், அது எப்படியா நடக்கணும்னு மத்திய அரசு வழிவகைப்படுது. அவங்களுக்கு எப்படி தொழில் முனைவர்களாக மாறுறதுக்கு அந்த 10 பேர் செஞ்சு மகளிர்கள் என்ன பண்ணணும், என்ன மாதிரியான தொழிலை செஞ்சால் இங்கே முன்னேற முடியும், அதற்கான அட்வைஸையும் அதற்கான உதவியையும் ஒவ்வொரு மாநில அரசு செய்யுங்கன்னு சொல்லுது. நீ செய்ய வேண்டிய வேலை என்ன, அவங்கள்ட்ட போய் என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் உங்களுடைய வாழ்வு மேம்படும். ஒரு திருநெல்வேலியோ, ஒரு விழுப்புரமோ, ஒரு திருச்சியோ, ஒரு கமுதியோ, ஏதோ ஒரு ஊர், அந்த பகுதியில் ஒரு மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் அந்த பகுதி மக்கள் முன்னேறுவாங்கன்னு நீ ஏதாவது அட்வைஸ் கொடுத்துருப்ப? கிடையவே கிடையாது. அங்கே போய் கொடுத்துட்டு அதில் ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டு ஓடிருப்பேன். அவங்கள்ட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு உங்களுக்கு வங்கி லோன் வச்சு வச்சுக்கவே, எங்களுக்கு ஒரு 5000 தட்டுங்க, நாங்கள் வாங்கி கொடுக்குறேன். வந்த நிதியை வாங்கி கொடுக்குறீங்க, ஓ வாயில கொஞ்சம் காசு போட்டால் வாங்கி தருவேன். இந்த லட்சத்தில் இனி ஆட்சி நடத்துகிறாங்க. எனவே இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்துட்டு இவங்களுடைய வேலை என்னன்றதை விட்டுட்டு அதுக்கு பேர் வச்சது மட்டும் இல்லாமல் அந்த காசு கொள்ளையடிக்க நினைக்கிறான் பாரு. இதை இரிட்டேட்டடான விஷயம் வச்சுக்கோங்க. இது புரியாம இன்னமும் இந்த திமுக நம்பி இருக்கீங்க பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த விஷயத்துக்கு நான் ஆதாரத்தை நான் இப்போ வச்சிடுறேன். நீங்க எல்லாத்தையும் நெட்ல உட்காந்து நான் வச்ச ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க தேடுங்க, உங்களுக்கே உண்மை என்னன்றது பட்ட வருஷமா தெரியும். அதற்கப்புறம் பெண்கள் கொண்டாடும் திட்டம் பாருங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு திட்டத்தை கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய 10 இடங்கள்ல 800 வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் தங்குற மாதிரி 78 கோடியில ஹாஸ்டல் கட்ட போறோம். அதாவது ஒர்க்கிங் உமனுக்காக ஹாஸ்டல் கட்ட போறாங்க. சரி, இன்னொரு பக்கத்து பள்ளிக்கூட மாணவிகள், கல்லூரி மாணவிகளுக்கான இவங்க தங்குறதுக்கு தனியாக ஹாஸ்டல் கட்ட போறோம். இதற்காக நிதி ஒதுக்கியிருக்கோம். சரி, பார்த்தீங்களா, பெண்கள்னா எங்களுக்கு கண்கள் மாதிரி அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. நீ இடுப்புக்கு இல்லாமல் இருந்தால் மட்டும் போதும். சரியா, அந்த அளவுக்கு நீ வச்சுக்கிட்டு கட்சியை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள பெண்களை பற்றி நீ பேசுற. இதுக்கான உண்மையை சொல்றீங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆதாரம் ஒன்று வைக்கிறேன், நீங்க அதை பார்த்துருங்க. ஒர்க்கிங் உமனுக்கான ஹாஸ்டல்ஸ் இந்தியா முழுவதும் சுமார் 500 இடங்களை கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த நரேந்திர மோடி தலைமை அரசு இல்லையா, அவங்க பட்ஜெட் ஒதுக்குறாங்க. இதற்காக ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்ல ஏறக்குறைய 40 to 50 கோடி ஒவ்வொரு வருடமும் ஒதுக்கப்படுது. ஒதுக்கப்பட்ட நிதியை வச்சு 10 to 20 இடங்கள்ல நீ ஹாஸ்டல் கட்டணும்.
இதற்காகவே ஒதுக்குறான்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு வருடம். அதனால உங்களுடைய கட்டமைப்புகளை விரிவுபடுத்தி ஒர்க்கிங் உமன், அதாவது வேலை பார்க்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். அவங்க தங்கறதுக்கான வசதிகளை உருவாக்குங்க. அது நகர்ப்புறங்களை நோக்கி. சரியா? இதற்காக நிதி ஒதுக்குனது யாரு? திட்டம் போட்டது யாரு? மத்திய அரசு. இதற்காக நிதியை ஒதுக்கி அதை எப்படி பயன்படுத்தணும்னு மத்திய அரசு. அதை அப்படியே வாங்கி ஒழுங்காக பயன்படுத்தி நினைக்கிற கிடையாது. அதை கட்டி முடிக்கும் போது ஒரு குத்துன்னு வச்சுக்க அந்த பில்டிங் இடிச்சு விழுந்துடும். அந்த மாதிரி கட்டுறாங்க பாருங்க. ஆனா பேர் மட்டும் பாருங்க, மகளிர் விடுதியை உருவாக்கியிருக்காரு எங்களுடைய முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். இல்ல அப்படி சொல்லாது. அதுக்கான நிதியை வாங்கி நாங்கள் வாயில போட்டோம், உன்னை எப்படி ஏமாத்தணும் பாரு அப்படின்னு வேணா பேர் வை. மக்களுக்கு அப்பவா புத்தி தான் பாக்குறேன். என்ன மாறுதாசன் எவ்வளவு போய்கிட்டே இருக்கின்றீங்களா? ஒன்னும் ஒரு 2 தான் அதோட முடிச்சிடுறேன். ஏன்னா முக்கியமான திட்டங்களை சொன்னாதான் இவங்க யார் தெரியும். 2 திட்டத்தை மட்டும் சொல்லி முடிச்சு வச்சுக்கவேன். 2 திட்டம்பா, அதுக்கு போய் மாறாச்சு போட்டாண்டுவாங்க. கொஞ்சம் விலாவாரியா போட்டுறதுனாலதான் ஒரு 10 திட்டத்தை சொல்லிடலாமே, ஒரு 2 திட்டத்தை சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப எந்த திட்டத்தை பார்ப்போம்னா, முதியோர்களை கவனிக்கிறதுல எம்.கே. ஸ்டாலின் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அவரே முதியவர் தான். நீ ஒரு கொஞ்சம் ஓரம் உட்காந்து சாத்தியில் இருக்கியா, எதையா பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அன்பு சோலையா. பேர் மட்டும் நீங்க வைக்க சொல்லுங்க, நல்லா அன்பு சோலை. அது எதுக்கு? பகல் நேரங்களில் முதியோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்துக்க முடியலன்னா இவங்க அங்கே விட்டே வச்சுக்குவேன், அவங்க பார்த்துப்பாங்க. அப்போ எம்.கே. ஸ்டாலினுடைய எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனமா உட்காந்து யோசிக்கா பார்த்தீங்களா? அவர் யோசிக்கிற ராஜா, அவர் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அவர் அடிச்ச கொள்ளையை பதுக்கிறதுக்கே நேரம் பத்தல. தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. அவர் அதிகபட்சம் 2 மணி நேரம் போட்டோ ஷூட் நடத்துறதுக்கு நேரம் இருக்கும். அதுக்கு மேலே அவருக்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே இல்லை. இந்த திட்டம் யார் அமல்படுத்தினான்ற ஆதாரத்தை வைக்கிறேன். இந்த திட்டத்தை அமல்படுத்துறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே நரேந்திர மோடி தலைமையிலான அரசு என்ன உருவாக்கியிருக்காங்க? இது பழைய திட்டம் தான். நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான திட்டங்களை நவீனமயமாக்கப்படுது. அதுல ஒரு திட்டமாக நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. NAPSன்னு போடுங்க, உங்களுக்கு அந்த பிளான் தெரியும். அந்த பிளானுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்கன்றது தெரியும். இந்த பிளான் படி சுமார் 200 கோடிக்கு மேல ஒதுக்குறாங்க. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலங்களும் அதுக்கான கட்டமைப்புகளை உருவாக்குங்க. முதியோர்கள் இருக்காங்களே, வயதானவர் குழந்தைகள் நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கணுமோ, எந்த அளவுக்கு பார்த்து அவங்கள கவனிச்சுக்கணுமோ அதே அளவுக்கான கவனிப்பு முதியோர்களுக்கு இருக்கணும் அப்படின்றாங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் நிமிஷம் ஒத்து கவனிங்க. அந்த திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு மத்திய அரசு என்னெல்லாம் வழிவகை காட்டுது. ஆனால் இவங்க பாருங்க, அதை திருடுவாங்க. நான் எழுதி வச்சுக்கணும். அதில் என்ன போட்டிருக்குது? ஒரு முதியோர் இல்லம்ன்றது அவங்களுக்கு அந்த சத்தான ஊட்டச்சத்தான அந்த உணவு இருக்கு பாருங்க, எளிதில் செரிக்கக்கூடிய உணவு. அந்த உணவுல கவனம் செலுத்தணும். அதில் செக்யூரிட்டி இருக்கணும், அதில் மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கணும், அதில் நல்ல உடைகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கும், உடைகள் மாற்றுறதுக்கு தேவையான விஷயங்களும், ஒருவேளை நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு தேவையான எல்லா விதமான அந்த உடை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கணும். பாத்ரூம் ஃபெசிலிட்டி மற்ற இடங்கள் மாதிரி கிடையாது, பெரியவங்க பயன்படுத்த போறாங்க. எனவே அதற்கு ஏற்றாது போல தீவிரமான ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. அந்த கட்டமைப்பின் அடிப்படையில் தான் இருக்கணும் பாத்ரூம் அண்ட் டாய்லெட். ரூம் எப்படி இருக்கணும்? அந்த ரூம் மட்டும் கிடையாது, இருக்கக்கூடிய பில்டிங் எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கணும், அது எப்படி நீங்க பராமரிக்கணும், எந்த அளவுக்கு சுத்தமா வச்சுக்கணும். இப்படின்னு வழிவகைகள் இருக்குல்ல, அது ஒரு 80 கொடுத்துருக்காங்க. இந்த வழிவகைகளை நீங்க பயன்படுத்தி வச்சுக்கவேன். சிங்கப்பூர்ல எந்த நாடே முந்திரலாம்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நிதி ஒதுக்குனா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எது எதெல்லாம் செய்ய அது எல்லாம் மீறிடுவாங்க. சோறா இலவசமாக சாப்பிட்ற இவங்களுக்கே ஓசியில் போகிற நினப்பு, அதுக்கே கேவலமான சாப்பாடை போட்டு செக்யூரிட்டி அவனே திருடிட்டு போகிற மாதிரி ஒருத்தன் திருடனை போட்டு அதில் கட்டடம் இருக்கு பாருங்க, அதில் இவங்களே ஆல்ரெடி திருடிட்டு அதுக்கு கட்டில் இருக்குல்ல எல்லாத்தையும் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு மிச்சத்தில் நீங்கள் வேணால் பார்த்துக்க. இந்த பால்வாடி நடக்குது, அந்த பால்வாடியோடைய மிக மோசமான வடிவமாக இந்த ஓல்டேஜ் ஹோமை உருவாக்குவாங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அப்படியே உருவாக்குவாங்க. எனவே திட்டம் உருவாக்குறது நோக்கம் நியாயமானது. அதை கொள்ளையடிக்கக்கூடிய திமுகவுடைய பெயர் வைக்கிற புத்தியும் கொள்ளையடிக்கிற புத்தி இருக்குல்ல, அது நமக்கு புரியணும். இதற்கடுத்து தமிழகம் முழுவதும் சுமார் 2676 பள்ளிகளுடைய கட்டமைப்பை மேம்படுத்த போறாங்க. இதுவும் இவரோட திட்டம் கிடையாது. PM உடைய மாடல் ஸ்கூல் திட்டம் ஒன்று இருக்குது. இந்த PM உடைய மாடல் ஸ்கூல் திட்டத்துக்கு கீழே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே கூட இந்த பப்ளிக் ஸ்கூல் இருக்கு இல்லையா, சுமார் 18,128 கோடி, எவ்வளவு 18,128 கோடி ஒதுக்குறாங்க. ஒதுக்கி அந்த பப்ளிக் ஸ்கூலோடைய அந்த கட்டமைப்பு இருக்க அதை மாற்றி அமைங்க. எப்படின்னா ஒரு மாடல் ஸ்கூலா, அதை ஒரு மாதிரி ஸ்கூலா மாற்றி அமைச்சிங்கன்னா அதன் அடிப்படையில் மற்ற ஸ்கூல் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் ஆக போதோ அதை பார்த்து மற்ற கட்டமைப்புலாம் நம்ம மாற்றிடலாம். எனவே நம்ம தேர்வு செய்யக்கூடிய அந்த ஸ்கூல் ஒரு 2000 ஸ்கூல், அந்த ஸ்கூலை தேர்வு செய்ய நாங்கள் நிதி தரோம். அதை வச்சு எப்படி கட்டமைப்பு நான் சொல்கிறோம், அது எப்படி அவங்களுக்கு விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும், எப்படி பள்ளி அறைகள் இருக்கணும், எத்தனை ஆசிரியர்கள் இருக்கணும், அதில் எப்படியான வசதிகள் அவங்களுக்கு இருக்கணும், அதை தவிர அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கு நம்ம என்னென்ன செய்யணும், அதில் அவங்களுக்கு யூனிஃபார்ம்லேருந்து ஷூலேருந்து என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும். அதாவது தனியார் பள்ளிகளுக்கு நிகராக நம்மளுடைய அரசு பள்ளி மாணவருடைய வாழ்வை மேம்படுத்துறதும் அவங்களுக்கு ஸ்கில்ல கொடுக்கறதுக்கும் நம்ம என்னென்ன செய்யணும்னு ஒரு மாடல் வச்சுருக்காங்க. அதுதான் மாடல், அதாவது மாதிரி பள்ளி.
அதை அமல்படுத்துறதுக்காக மட்டும் மத்திய அரசு சுமார் 18,128 கோடி ஒதுக்குது. அதை வாங்கி இங்கே நீ மாடல் ஸ்கூல் கட்டுன்னு நினைக்கிற, அதையும் வாயில தான் போடுவேன். அந்த திட்டத்தை இங்கே என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் பள்ளிக்கூடத்தில் மேம்படுத்த போகிறோம். அங்கே சொன்ன திட்டத்தை கொண்டு வரதுக்கு நீ பேர் வைக்கிறதுக்கு மட்டும் குறைச்சவும் கிடையாது. அதற்கான ஆதாரத்தை வச்சுறேன். இறுதியாக எலக்ட்ரிசிட்டி போல ஒரு திட்டம், அது என்ன கேளுங்க, சுமார் 4000 மெகாவாட்டில் மின்கலன் சேமிப்பு அமைப்புகள், எனர்ஜி ஸ்டோரேஜ் வச்சுக்கோங்க. அந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் யூனிட் வந்து 4000 மெகாவாட்டில் உருவாக்க போகிறாங்களாம். இதுக்கு ஏதாவது பட்ஜெட்டில் நிதி கேட்டீங்களேன், அது தெரியல, அதனால சும்மா அதை மட்டும் அறிவிச்சு விட்டாங்க. அந்த நிதி ஏதாவது கேளுங்க, தெரியாது நீங்கள். ஏன்னா இதுக்கான நிதி விவரங்கள் கிடையாது. இதற்கான எல்லா சப்ளையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பார்க்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கு கீழே பார்க்குது அப்படின்னா, நேஷனல் எனர்ஜி பிளானுக்கு கீழே, இந்த ஸ்கீம் எல்லாம் பார்த்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தேனா தெரியும். நேஷனல் எனர்ஜி பிளானுக்கு கீழே சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி அவங்களுக்கு கீழே எதை அனுப்பணும், எவ்வளோ அனுப்புன்றது எல்லா முடிவும் பண்ணிட்டாங்க. நீ வாங்கி வச்சா போதும் ராஜா, இதையும் வாயில போட்டுறாதுன்னு. அதனால இதில் பட்ஜெட் சொல்றதுக்கு இவங்க இருக்கு உதறது. ஆனால் என்ன வருது நம்ம பேரை ஒட்டிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜி ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அதை எப்படி தமிழில் மாற்றுறது, மின்கலன் சேமிப்பு திட்டம் போட்டாச்சு, முடிஞ்சிருச்சு. முதலமைச்சர் M.K. ஸ்டாலினுடைய சீரிய பார்வை. இந்த 10 தடவை பேசுறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் எங்களுடைய செய்தி நிறுவனம் கிளம்பிடுவாங்க. இதுவும் அவருடைய திட்டம் கிடையாது. இதற்கான ஆதாரத்தை இப்போ வச்சுறேன், பார்த்தோம். பதிவோட இறுதியாக அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி தான், எதையுமே நீங்க யோசிக்கிறது இல்லையா? எந்த காலத்துல நீங்க யோசிச்சான்னு தெரியல. நீங்க எந்த காலத்துல யோசிச்சது கிடையாது. இவங்க அப்படியே அங்கே இருக்கல, அதை ஜெராக்ஸ் எடுத்து பேர் போடுவாங்க, அவ்வளோதான் வேலை. எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே திருவள்ளுவர் வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்க. வழக்கம் போல ஒரு அரசியல் நடந்துருக்குது. இப்போ 1 கோடி ரூபா ஒதுக்குறாங்க, ஒரே 1 கோடி. எதுக்கு கேளுங்க, எதுக்குன்னா தமிழ்நாடு ஒலிம்பியாட்டம் நடத்த போறாங்க, பெரிய ஒலிம்பிக் லெவல் நடத்த போறோம்னு 1 கோடி ஒதுக்கிருக்காங்க. இந்த 1 கோடி வச்சு என்ன பண்ண போறாங்க தெரியல. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு நீங்க நாசா லெவலுக்கு போயிட்டீங்க, அதை இவங்க போட்டுருக்காங்க. நாசாவுக்கு டஃப் கொடுக்கணும், 10 கோடி ரூபா ஒதுக்கிருக்காங்க. 10 கோடி ரூபாய் வச்சு ஒழுங்காக இவங்களாம் மாநாடே நடத்த முடியாது. 10 கோடி வச்சு இவங்க ஸ்பேஸ் ரிசர்ச் என்ன பண்ண போறாங்க தெரியல. அது சும்மா நம்மளால அப்படியே மாயாஜலம் காமிக்கிறதுக்கு 10 கோடி ரூபா ஒதுக்கிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா இடங்களையும் மாநகராட்சியில் அவங்க ஒரு லைப்ரரி ஓப்பன் பண்ண போறாங்க நிறைய பேரில். அதில் ஒரு ஃபோட்டோ தொங்கும், அந்த லைப்ரரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 5 கோடி ஒதுக்கிருக்காங்க. எல்லாமே திமுக உருவான வரலாறு, அண்ணா எப்படி பேசினார், கருணாநிதி யார் தெரியுமா, கருணாநிதி போற்றி வாழ்க, இந்த மாதிரி புத்தகம் தூக்கி வாங்கிச்சுக்கோங்க. இந்த புத்தகங்கள் வாங்கி வைக்கிறதுக்காக மட்டுமே இது எழுதுனாங்களே, அவங்களாம் நல்லா இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம், நமக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் கிடையாது. இதை இவங்க சுயமாக உருவாக்கின திட்டம். கடைசியாக நாங்கள் ஸ்கூட்டருக்கு 20,000 மானியம் கொடுக்க போகிறோம். எத்தனை பேருக்கு? 2000 பேருக்கு. 2000 பேருக்குன்னா இந்த புரியவே இல்லை. ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வாங்குறாங்களே, அவங்களோட எண்ணிக்கை என்ன தெரியுமா? நீ 2000 பேர் கொடுக்குறீங்க, 2000 ஏமாத்திரம் தரும். சும்மா ஒரு திட்டம், ஊரை ஏமாத்துறதுக்கு. எனவே இவங்களால் உருவாக்கப்பட்ட திட்டம் எல்லாமே குப்பையானது. இவங்க சொல்லக்கூடிய மெச்சிக்கிற சில திட்டங்களுக்கு ஆஹா பிரமாதமான திட்டம்னு, அது எல்லாமே இவங்களுடைய திட்டம் அல்ல. மத்திய அரசு உருவாக்கின திட்டம். அதை நீங்க ஒழுங்காக அமல்படுத்த போறது கிடையாது. அது கொள்ளையடிக்க தான் போறாங்க. அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த பட்ஜெட் முழுக்க முழுக்க அசல் காப்பி. போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.